ஹாய் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஹாலிடேஸ். அ பிஜிடி நைஃப் எட்ஜ்ல இருக்கு 1-1. மழைனால இந்தியா தப்பிச்சாங்க. கேபால. அஃப்கோர்ஸ் இந்தியா சொல்லிக்கலாம். நாங்க ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணோம். கேஎல் ராகுல் ஃபார்ம் இருந்தது. ஜடேஜா ஃபார்ம் இருந்தது அப்படின்னு. பட் 1-1 டிராவிஸ் ஹெட் ஓட பிரில்லியன்ஸ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட பிரில்லியன்ஸ்னால இந்த சீரிஸ் 1-1 இருந்திருக்கு. பும்ரா இல்லன்னா இது 0-3 சீரிஸ் பை நவ். அட் த பிகினிங் ஆஃப் த சீரிஸ் ஆஸ்திரேலியா வந்துட்டு 3 டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் 1-1 இருப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தே டெஃபினெட்லி தாட் 2-0 இல்ல 3-0 இருப்போம்னு. இந்தியாக்கு நீங்க 1-1 கோயிங் இன்டு தி எம்சிஜின்னா, தேங்க் யூ வெரி மச் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் டு பிளே ஃபார் எம்சிஜில. ஐ திங்க் இந்தியாவுக்கு பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, பேட்டிங் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி யாருமே ரீப்ளேஸ்மெண்ட்ல நம்ம கொண்டு வந்து பெட்டரா ஆக்குறதுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 20, 25 ஓவர்ஸ் எப்படியாவது ஒரு 2 விக்கெட்ஸ் மினிமம் 2 விக்கெட்ஸோட தப்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். ஒரு விராட் கோலி மற்றும் ரிஷப் பந்த் ஆகட்டும், அங்க ஒரு ரோஹித் சர்மா ஆகட்டும், அவங்க என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு. 10 ஓவர்ஸ்ல 12 ஃபார் 3 இல்ல 15 ஃபார் 3 தான் ரிஷப் பந்துக்கும் கஷ்டம். எல்லாரும் சொல்றாங்க ரிஷப் பந்த் அடிக்கவே இல்லன்னு. அவர் என்ட்ரி பாயிண்ட்ட பாருங்க. அவர் டிராவிஸ் ஹெட் மாரி சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர். ஆனா அவர் உள்ள வர சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப வேற. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆஸ்திரேலியா நல்ல பிளான்ஸ் வச்சிருக்காங்க ரிஷப் பந்துக்கு. இந்தியா எந்த விதமான பிளானும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஸோ 11 எப்படி இருக்கும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பிரிஸ்பேன்ல ஆடுன அதே 11 தான் ஆடுவாங்க இந்தியாக்கு. ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். நிதிஷ்குமார் ஃபேன்டாஸ்டிக்கா பேட்டிங் ஆடுறாரு. பட் நிதிஷ்குமார் பவுலர் அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் அவ்வளவு கிடைக்கல. அவரு இன்னும் ப்ரூவ் பண்ணணும். டெஃபினட்டா அவர் பெட்டர் பவுலரா வருவாரு. டைம் இருக்கு அவருக்கு. பட் இந்தியா வந்து ஜெனுவின்லி வந்து ஒரு ஆஸ்திரேலியா வந்து 3 விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கமின்ஸ் ஆகட்டும், ஸ்டார்க் ஆகட்டும், ஹேசல்வுட் ஆகட்டும் அவங்களோட போறாங்க. பிளஸ் லயன். இந்தியா கிட்ட 3 விக்கெட் ஜெனுவின் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸே கிடையாது. ஸோ அதனால இந்தியா ஜடேஜா நம்பர் 7 ஆடிட்டு டெஃபினட்டா 4 எக்ஸ்கியூஸ் மீ 4 பெஸ்ட் பவுலர்ஸ் ஆட வேண்டியதுதான். வெதர் இட் இஸ் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் ஒரு பிரசித் கிருஷ்ணாவா இல்ல பும்ரா, ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தரா தெரியாது. பட் 20 விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்தியா ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா ஜடேஜா ஒரு கால் பவுலர் தான் இந்த கண்டிஷன்ஸ்ல. அண்ட் ஆஸ்திரேலியா ஜடேஜாவை ஆஸ்திரேலியால பார்த்து பயப்படுறது இல்ல. இந்தியால பயந்துக்கிறாங்க. ஆஸ்திரேலியால பயப்படுறது இல்ல. ஸோ ஜெனுவன் விக்கெட் டேக்கிங் த்ரெட் தேவை இந்தியாக்கு. ஸோ இஃப் அட் ஆல் எனி சேஞ்சஸ் பவுலிங்ல தான் வரப்போகுது இந்தியாக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர தைரியமா ஆடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி. ஆர் நீங்க விக்கெட்டை பார்த்து இது 4 டேஸ் 5 டேஸ் வந்து நல்லா ஸ்பைசியா இருக்க போகுதுன்னா தைரியமா பிரசித் கிருஷ்ணாவை ஆடுங்க. ஆர் ஹர்ஷித் ராணாவை கூட்டிட்டு வாங்க. பிகாஸ் உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் தேவை. ஆஸ்திரேலியா ஒரு சேஞ்ச் பண்ண போறாங்க. ஏன்னா ஹேசல்வுட் இஸ் அவுட். ஸோ ஸ்காட் போலண்ட் வருவாரு. இன்னொரு சர்ப்ரைசிங் சேஞ்ச் என்னன்னா சாம் கான்ஸ்டஸ் அந்த 19 இயர் ஓல்ட்ஸ் யங் கிட் ஒரு சாம் கான்ஸ்டஸ்னு வெரி எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். அவரை கூட்டிட்டு வர போறாங்க மெக்ஸ்வீனுக்கு பதிலா. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட டாப் 3 வந்து 10 ஓவர் 15 ஓவர் ஆடி நியூ பால பிளண்ட் பண்றாங்க. ஆனா ஸ்கோர் போர்டு மூவ் ஆக மாட்டேங்குது. 20, 25 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன ஹோப்னா சாம் கான்ஸ்டஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடி இந்தியன் பவுலர்ஸை பேக் ஃபுட்ல போடுவாருன்னு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பும்ரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பும்ரா தனியா பவுலிங் போட்டுட்டு இருக்காருங்க. சிராஜ் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. கண்ணாபுடன் ரன்ஸ் லீக் பண்றாரு. விக்கெட் எடுக்கிறாரு. பட் டெய்ல் எண்ட்ல வந்து அவங்க சுத்தும் போது விக்கெட் எடுக்கிறாரே தவிர டாப் ஆர்டர் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ட் பேக்கப் ஆகாஷ்தீப் இன்ஃபேக்ட் சிராஜை விட நல்லா போட்டாரு. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா சிராஜுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு நீங்க பிரசித் கிருஷ்ணாவை ஆடலாம். இந்த மேட்ச்ல பண்ணுவாங்களா தெரியாது. பட் சீரீஸ் நைஃப் எட்ஜ்ல பாய்ஸா இருக்கு. அண்ட் இந்தியாக்கு மெல்பர்ன் அண்ட் சிட்னி 1-1 வரீங்கன்னா பெஸ்ட் கண்டிஷன்ஸ் இதுதான். பிகாஸ் டெஃபினட்டா பெர்த்தை விட பிரிஸ்பேனை விட பிங்க் பாலை விட இந்தியா கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும். ஸோ இந்தியா டெஃபினட்டா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அவங்களுக்கும் பிரிஸ்பேன்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க டிஸ்பைட் த ரெயின். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இந்தியா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் புட் அப் பண்ணுவாங்க இங்க எம்சிஜிலன்னு. ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபைட். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம டே 1 முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி. தேங்க் யூ வெரி மச்.